திருமணமான 4 மாதங்களுக்குள் பிறந்த குழந்தை சட்டப்பூர்வ வாரிசா? 60 நொடிகளில் திருமண நீதி. கேரள உயர்நீதிமன்றம். திருமணமாகி 4 மாதங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை ஒரு சட்டப்பூர்வ வாரிசு. 2012ஆம் ஆண்டு ஒரு ஆண் உயில் எழுதாமல் இறந்தார். அவரது விதவை மற்றும் குழந்தைகள் வகுப்பு 1 வாரிசுகளாக அவரது சொத்தில் சம பங்குகளை கோரி பிரிவினை வழக்கு தொடர்ந்தனர். அவரது தாயார் ஒரு மகளின் பங்கை எதிர்த்தார். திருமணமான 4 மாதங்களுக்குள் பெண் பிறந்ததால் அவள் திருமணத்தில் கருத்தரிக்கப்பட முடியாது என்றும் வாரிசுரிமைக்கு உரிமை இல்லை என்றும் வாதிட்டார். சாட்சிய சட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வமான தன்மையின் அனுமானம் மகளை பாதுகாக்கிறது. விசாரணை நீதிமன்றம் தாயின் ஆட்சேபனத்தை ஏற்றுக்கொண்டு பெண்ணின் தந்தை வழி நிரூபிக்கப்படவில்லை என்று கூறியது. இது மேல்முறையீட்டில் சவால் செய்யப்பட்டது. கேரள உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றியமைத்தது. இந்திய சாட்சிய சட்டத்தின் கீழ் செல்லுபடியான திருமணத்தின் போது பிறக்கும் குழந்தை சட்டப்பூர்வமானதாக கருதப்படுகிறது. மேலும் அந்த அனுமானம் மறுக்கப்படவில்லை என்று கூறியது. தந்தையின் சொந்த நடத்தை மற்றும் பதிவுகள் அவளுக்கு சமமான பங்கை பெற்றன. வாய்மொழி சாட்சியங்கள் இறந்தவர் தனது வாழ்நாளில் அந்த பெண்ணை தனது மகளாகவே தொடர்ந்து அங்கீகரித்ததை காட்டுகின்றன. ஓய்வுபூதிய ஆவணங்களும் அடையாள ஆவணங்களும் அவளை தனது குழந்தையாக பதிவு செய்தது. அவளுடைய சட்டப்பூர்வமான தன்மையை வலுவாக ஆதரித்தன. உயர்நீதிமன்றம் பிரிவினை ஆணையை மாற்றியமைத்து விதவை, இந்த மகள் உட்பட அனைத்து குழந்தைகள் மற்றும் இறந்தவரின் தாய்க்கு சமமான பங்குகளை உத்தரவிட்டது. மேலும் அறிய திருமண நீதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.